வீடியோ ரொம்ப லென்த்தாக வராமல் இருக்கிறதுக்காக நான் இதை பார்ட் 1 பார்ட் 2 அந்த மாதிரி நான் ட்ரை பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் போன தடவை சொன்ன மாதிரி ஃபஸ்ட் டைம் கொஞ்சம் லாங்காக போகிறேன். சென்னை டு கன்னியாகுமரி. ஸோ என்னோடய நேட்டிவ் தான் அது. ஓரளவுக்கு எனக்கு அங்கே தெரியும், நான் போயிருக்கேன். ஸோ சென்னை டு கன்னியாகுமரி தென்காசி. ஸோ அது பார்த்திங்கன்னா அப் அண்ட் டவுன் ஒரு 1400 கிலோமீட்டர் வரும். சென்னை டு கன்னியாகுமரி 700. ஸோ அங்கேருந்து லோக்கல் பார்த்திங்கன்னா ஒரு 200-300 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ண போகிறேன். ஸோ ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1700 கிலோமீட்டர் கவர் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட் டைமு லாங்காக போகிறேன். ஸோ நான் போன தடவை வந்து பார்த்திங்கன்னா அந்த ரோட்டில் போகிறதில்ல, அதெல்லாம் கொஞ்சம் நான் வந்து இந்த தடவை பார்த்திங்கன்னா சீனிக்காக இருக்கா மாதிரி எதனா நல்ல பிளேஸ் வந்து பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா அதை வந்து நான் மோட்டோ விளாக் மாதிரி பண்ணுறேன். மற்றபடி அங்கே போகிறதெல்லாம் வந்து நான் வீடியோ கவர் பண்ணுறேன். ஸோ ஐயப்பனோட அருளால் ஸோ இந்த ட்ரிப்பை நல்லபடியாக போய்ட்டு வர போகிறேன். ஸோ ஓகே, பாய். நம்ம ஆந்தவே பார்க்கலாங்க. ஸோ டைம் பார்த்திங்கன்னா இப்போது கரெக்டாக 5 o'clock ஆகுது. நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ பார்க்கலாம் எத்தனை மணிக்குன்னு. ஸோ அது பாய் சொல்லு. பாய். சீக்கிரம் பாய். டாம் பாய். சரி பாய். ஓகே, அவ்வளோதாங்க. வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. ஸோ இது வீட்டிலேருந்து நம்ம கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்ம திடீர்னு வந்துட்டோம். ஸோ ஒரு சின்ன டீ பிரேக் மாதிரி எடுத்தேன் நாங்கள். ஸோ காலைல ஒரு காஃபி சாப்பிட்டது. ஸோ அதுக்கப்புறம் எதுவும் சாப்பிடல. டிஃபன் கொஞ்சம் லேட்டாக தான் சாப்பிட்ணும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் சீக்கிரமாக பார்க்கணும், ஏன்னா ட்ராவல் டைம் ரொம்ப அதிகம். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 630 to 650 கிலோமீட்டர் காட்டுது. ஸோ அதனால் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் கொஞ்சம் சின்ன சின்ன பிரேக் வண்டிக்காக மட்டும், ஏன்னா வண்டிக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுக்கணும். ஸோ கண்டிப்பாக ஓட்ட முடியாது. ஸோ அதுக்காக ஒரு சின்ன டீ பிரேக். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த பேக்ரவுண்டு சரியாக கவர் ஆகலன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பெரிய சிலை, ஐயனார் சிலை நல்லா இருந்தது இந்த லொக்கேஷனு. ஸோ இது கேமரா நான் எடுக்க முடியல, கவர் பண்ண முடியல. ஸோ லாஸ்ட் டைம் வேளாங்கண்ணி ட்ரிப் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறைய நான் இடம்லாம் பார்த்திங்கன்னா இப்போ சாப்பிட்றதுக்கு அதுக்கெலாம் ஹோட்டல்லாம் செலக்டிவாக பார்த்து, ஸோ ஃபுட்டு நல்லா இருக்கணும், அந்த மாதிரி ஹோட்டல் கொஞ்சம் நல்லா இருக்கணும். நம்ம இப்போ ரெஸ்ட் ரூம் போகிறோம்னா ஸோ அதெல்லாம் கொஞ்சம் க்ளீனாக இருக்கணும், அந்த மாதிரி செலக்டிவாக பார்த்து கொஞ்சம் போனது. ஆனால் பட் வந்து இந்த தடவை அப்படி கிடையாது. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வண்டியில் வந்து லக்கேஜ் வேறு பின்னாடி இருக்குது. ஸோ ஒரு 4 days நான் இந்த ட்ரிப்பு பிளான் பண்ணியிருக்கிறதுனால பார்த்திங்கன்னா ஸோ ஹோட்டலில் வந்து பார்த்திங்கன்னா தனியாக 2 wheeler பார்க் பண்ணிவிட்டு போக முடியாது லக்கேஜோடு. ஸோ அதனால் என்ன பண்ண போகிறேன், கொஞ்சம் சின்ன ஹோட்டலாக வண்டி வந்து பார்த்திங்கன்னா நியர்பை நம்மளுக்கு ஹோட்டலில் சாப்பிட்டுருக்கோம் அப்படின்னா ஸோ வண்டி நம்மளுக்கு தெரிகிற மாதிரி ஸோ அங்கே விட்டால் ஸோ லக்கேஜை எடுத்துகிட்டு போயிட்டு திருப்பி வந்து வண்டியில் கட்டிட்டு அந்த வேலை மிச்சமாகும். ஸோ அந்த மாதிரி நான் ரோட் சைடில் நியர்பை என்ன ஹோட்டல் இருக்கோ ஸோ நாங்கள் டிஃபன் லஞ்சு அதெல்லாம் சாப்பிட்லாம் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ எதுக்கு நான் இந்த தடவை பார்த்திங்கன்னா ரொம்ப டைம் சேவ் பண்ணுறோம். ஏன்னா ட்ராவல் டைம் வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப அதிகம். இது ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 11 hours காட்டுது, 630 கிலோமீட்டரு.
ஸோ அதுக்காக முடிஞ்ச வரைக்கும் வந்து டைம் சேவ் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி இந்த தடவை ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அதுவும் நல்லா ஒர்க் ஆகிருக்கு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நான் பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் ஈஸியாக கவர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நிறைய விளாக் பண்ணுறாங்களா நான் பார்ப்பேன். ஸோ அது மாதிரி தான் சாப்பிடுவாங்க அவங்க ரோட் சைடில், அந்த மாதிரி வண்டிக்கு சேஃப்டிக்காகவோ அப்படின்னு. நான் பெரும்பாலும் 2 வீலர் பார்க் இருக்கான்னு தான் பார்ப்பேன். பட் இந்த தடவை அந்த மாதிரி பார்க்க போகிறதில்ல. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா டிஸ்டன்ஸ் வந்து ஸோ அந்த டைமுக்கு போயிடுவோம். ஏன்னா ரொம்ப லேட் நைட் வந்து பார்த்திங்கன்னா நைட் ட்ரைவிங்லாம் பண்ணக்கூடாதுன்னு வீட்டில் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் நான் சீக்கிரமாக டெஸ்டினேஷனை ரீச் பண்ண பார்க்குறேன். ஸோ உளுந்தூர்பேட்டை ரீச் பண்ணிட்டேன். ஸோ அதே மாதிரி நான் முன்ன சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா வண்டி பக்கத்தில் இருக்க மாதிரி ஸோ ஒரு டிஃபன் சென்டர் சூஸ் பண்ணி அங்கே தான் சாப்பிட்டேன். ஸோ வண்டி நம்மளுக்கு வந்து வியூ நம்ம பார்க்குற மாதிரி பார்வையில் ஸோ வண்டி இருக்குது. லக்கேஜ் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ சேஃப்டியாக இருந்துச்சு. அது பெட்ரோல் ஃபுல்லானா ஸ்டாப் ஆகும்ல? கட்டுங்களா? கட் ஆகுமா? ஆனால் அப்படியே போடுறாங்க ஃபுல்லாக. இது வரைக்கும் போட்டாரு காலைல ஒருத்தர். போதும் கட்டான விட்டுருங்க. ஓகே ஓகே ஓகே. அதுவே ஆட்டோமேட்டிக் லாக் ஆகாதா? அதே கட்டாச்சு. ஓகே ஓகே. ஸோ இதை பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சி கிட்ட வந்தாச்சு. ஸோ எவ்வளோ தான் தண்ணி குடித்தாலும் பார்த்தீங்கன்னா பாடி பயங்கரமாக டீஹைட்ரேட் ஆகிட்டே இருக்குது. ஒரு ட்ரை ஆகிட்டே இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதனால் இளநீ குடிக்கலாம்னு சொல்லிட்டு இங்கே நிறுத்தினேன். ஆக்சுவலாக அங்கே இன்னொரு கஸ்டமர் அங்கே இளநீ குடிச்சிட்டு இருக்காங்க பாருங்கள். அவர் பார்த்தீங்கன்னா நம்ம தாம்பரம் தான். அவர் காரில் வந்திருக்கார் போல். அவர் நம்ம வண்டி ரிஜிஸ்ட்ரேஷன் TN11 பார்த்துட்டு கேட்டார். ஸோ அவருக்கு வந்து இந்த மாதிரி பைக்கெல்லாம் ரொம்ப லாங் போனால் ரொம்ப பிடிக்குமா. அவர் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் வேலை பார்க்குறாரு. இங்கே வந்து ஏதோ மேரேஜுக்காக வந்திருக்காங்களாம் திருச்சிக்கு. ஸோ கார் வச்சுருக்காரு. அவர் நம்மக்கிட்டே கேட்குறாருன்னா நாளைக்கு போய் சேர்ந்துருவீங்களா, நாளைக்கு மதியத்துக்குள்ளே அப்படின்னு கேட்குறாரு. நான் சொன்னேன் இல்லைங்க, இன்றைக்கி நான் ஈவினிங் ஒரு 6 o'clock நான் போயிடுவேன் அப்படின்னா ஆச்சரியமாக பார்க்குறாரு. அவ்வளோ சீக்கிரம் போயிடுவீங்களா அப்படின்னு. அவங்க மிஸ்ஸஸா சிஸ்டரான்னு தெரியல, அவங்களும் கேட்குறாங்க. ஓ அப்படியா, இன்றைக்கே போயிடுவீங்களா, எப்படி ஒரே ஸ்கெட்சாக ஓட்டிகிட்டு போயிடுவீங்களா, எங்கேயோ ஸ்டே பண்ணி ரெஸ்ட்லாம் எடுக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்டாங்க. இல்லைங்க நான் கிளம்பிடுவேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ நல்ல டைப்புங்க அவங்க 2 பேரும். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா இளநிக்கு அவர் தான் பைசா கொடுப்பாரு. ரொம்ப தொல்லை பண்ணார். இல்லை பரவாயில்ல, எங்கே ஆக்சுவலாக இளநீ பார்த்தீங்கன்னா 60 rupees. சரி பரவாயில்ல, நான் ஒரு 50 rupees கொடுக்குறேன், நீங்கள் 10 rupees கொடுங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ ஹாப்பியாக நான் கொடுக்குறேன் அப்படின்னாரு. அவங்க பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோப் பக்கத்தில் இருக்குது இளநீ. ஸோ அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எடுத்து அங்கே தான் அந்த புத்தகம் டெய்லி ஒரு 2 மரம் அந்த மாதிரி எடுத்துப்பாங்க. நல்லா தண்ணி, நல்ல டேஸ்ட்டு. ஆக்சுவலாக அந்த இளநீ கடையில் பார்த்தோம் பார்த்தீங்களா, அவர் பார்த்தீங்கன்னா அவர் சென்னையில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். திருச்சிக்கு ஏதோ மேரேஜுக்கு வந்துருக்காங்க. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணுறாரு போல். ஸோ அவர் வந்து சின்ன வயசில் ட்ராவல்லாம் பண்ணணும் அந்த மாதிரி பைக்கில், அதெல்லாம் ரொம்ப பிடிக்கணும். ஸோ நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க, அவங்க பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும் அந்த மாதிரி ட்ராவல்லாம் பண்ணுறது. ஸோ அதுக்கு நேரம், நம்ம ப்ரொஃபஷனல் எல்லாமே கரெக்டாக அமையணும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங்கில் இருக்கிறதுனால எனக்கு பார்த்தீங்கன்னா லீவ், ஸோ மந்த்லி அந்த டார்கெட்டை முடிச்சிட்டோம் அப்படின்னா லீவ் வந்து ஒரு மேட்டராக இருக்குது. நம்ம எடுத்துக்கலாம், ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஸோ நான் லீவு இந்த மாதம் டார்கெட்டு முடிச்சிடுச்சு. ஸோ ஒரு 4 days நான் லீவ் எடுத்துகிட்டு வரேன் ஈஸியாக. ஸோ அடுத்த மாதம் பார்த்திங்கன்னா அந்த டேட் கூட முடிச்சிடலாம். ஸோ பட் வந்து ஆஃபீஸ் ஒர்க்கு, சாஃப்ட்வேர்லாம் வேலை செய்கிறவங்களாம் அந்த மாதிரி பண்ண முடியாது. ஸோ ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நான் இங்கே தான் மதுரை மேலூர் அங்கே தான் சாப்பிட்டேன் நான். அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஹோட்டல். ஸோ வண்டி பக்கத்தில் இருக்கிற மாதிரி பார்த்துட்டு பார்க் பண்ணுற மாதிரி. ஸோ சேஃப்டியாக லக்கேஜ் நம்ம எடுத்துகிட்டு தூக்கிட்டு போக தேவையில்ல ஹோட்டலுக்கு. ஸோ அது வண்டியிலே வச்சுட்டு நான் அப்படியே சாப்பிட்டேன். ஸோ இந்த ஹோட்டல் ஆக்சுவலாக சின்ன ஹோட்டல் தான். பக்கத்தில் பெரிய ஹோட்டல் இருக்குது. அங்கே 130 ரைஸ், இங்கே 120. அந்தளவுக்கு குவாலிட்டி எதுவும் இல்லை.
ஓகே, தென்காசி வந்தாச்சுங்க. ஒரு சின்ன பிரேக்கு, டீ பிரேக்கு. கரெக்டாக இங்கேருந்து 53 கிலோமீட்டர் குற்றாலம் ரீச் ஆகிடலாம். ஓகே, ஃபைனலாக தென்காசி ஓகே ரீச் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக இவ்வளோ தூரம் கரெக்டாக சென்னையிலேருந்து 630 கிலோமீட்டர் எங்கள் வீட்டில் இருந்து. ஸோ ட்ராவல் பண்ணி வந்திருக்கேன். இவ்வளோ லாங் ட்ராவல் பண்ணுறது ஃபஸ்ட் டைமு. ஆக்சுவலாக ஃபஸ்ட் தடவை திருப்பதி என் பர்த்டே அன்றைக்கி எங்கள் அம்மா கிட்ட சும்மா, எங்கள் அம்மா தான் எங்கன்னா போயிட்டு வா அப்படின்னாங்க கோவிலுக்கு. திருப்பதி போட்டான்னு சும்மா கேட்டேன், போயிட்டு வாடா வண்டியில் அப்படின்னாங்க. அந்த 200 கிலோமீட்டருக்கே அப்படி பயந்து போயிட்டு வந்தேன். ஸோ அப்படியே நெக்ஸ்ட் ட்ரிப்பு திருவண்ணாமலை, அப்புறம் வேளாங்கண்ணி, கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி ஸோ இப்போது 630 கிலோமீட்டர். கன்னியாகுமரி போனால் 700 கிலோமீட்டர். கன்னியாகுமரி போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இங்கேருந்து 100 கிலோமீட்டர் தான். பட் குற்றாலம் போகலான் இருக்கேன். ஸோ எப்போவுமே ஊருக்கு வந்தால் நாங்கள் குற்றாலம் போகிறது. ஸோ கொஞ்ச நாளாக பிரேக் ஆகிடுச்சு. ஸோ போவோம், குற்றாலம் போயிட்டு நெக்ஸ்ட்டு அங்கே ஸ்டே பண்ண முடிஞ்சால் ஸ்டே பண்ணிவிட்டு நாளைக்கு கன்னியாகுமரி போகலாம். ஸோ தென்காசி 48 கிலோமீட்டர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியாவில் வந்து அழகான இந்த ரோட் ட்ராவல் ட்ரிப்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதில் வந்து தென்காசி ரோடும் ஒன்றுன்னு சொல்லுவாங்க. சீனிக்காக இருக்கும் ரொம்ப பார்க்கறதுக்கு. ஸோ நீங்கள் தான், எனக்கு தெரியல அந்த அளவுக்கு, எனக்கு நான் ஹெல்மெட் போட்டிருக்கேன். ஸோ அதை வந்து என்ஜாய் பண்ணிட்டுலாம் போக முடியல கேமராவில். அதுக்கப்புறம் வீடியோ பார்த்தா தான் தெரியும். உங்களுக்கு இந்த வியூலாம் எப்படி இருக்குது கமெண்டில் சொல்லுங்கள். ஆக்சுவலாக சன்செட்டு, அது சூரியன் மறையிறது அழகாக தெரியுது. பார்க்க முடியல, ஹெல்மெட் வழியாக பார்த்தா கண்ணு ஒன்றுமே தெரிய மாட்டேது ரோடு. ஸோ இந்த ரோடு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், கமெண்ட் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் இது ஓப்பன் பண்ண முடியல, ஓப்பன் பண்ணால் பயங்கர வின் நாய்ஸ் கேட்கும். நான் ஸ்லோவாக தான் போகிறேன். நான் ஆக்சுவலாக அந்த பக்கம்லாம் நல்லா 100ல் தான் ஓட்டிகிட்டு வந்தேன். நான் மதுரை திருமங்கலம் வரைக்கும் அப்படி தான் வந்தேன். அதுக்கப்புறம் ரோடு ரொம்ப மோசமாயிடுச்சு. இங்கே ஸ்பீடாக போகலாம், பட் அது பார்க்குறவங்களுக்கு இந்த ரோடெலாம் நல்லாயிருக்கும். ஸோ நான் இதுக்கு முன்னாடி அந்த விளாக்லலாம் பார்த்தீங்கன்னா ரோடெலாம் ரொம்ப நார்மல், நீங்கள் பார்க்குற மாதிரி நம்ம பெரும்பாலும் நம்ம ஊரில் பார்க்குற மாதிரி மெட்ராஸில் இருக்க மாதிரி ரோடு ரொம்ப டிராஃபிக் அந்த மாதிரி ரோடாக தான் இருந்துச்சு. ஸோ அது பார்த்தேன் நான். அந்த எனக்கே வந்து இனிமேல் வந்து மோட்டோ விளாக்கில் வந்து நல்ல சீனிக்காக பார்க்குற மாதிரி நல்லா க்ரீனரியாக அந்த மாதிரிலாம் இருந்தால் தான் நம்ம வீடியோ ஆட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி புரிஞ்சு. ஆக்சுவலாக சன்செட், சூரியன் மறையுது, உங்களுக்கு தெரியுதா? ஷட், ஐயோ கண்ணாடி ஓப்பன் பண்ணாலே உள்ள. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா குற்றாலம் ரீச் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ தாங்க வெளிச்சமாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ சடனாக பார்த்தீங்கன்னா அந்த இடமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக
கட் ஆகிடுச்சு. ஸோ வாய்ஸ் பார்த்தீங்கன்னா சில இடம் மைக் ப்ராப்ளமாக இருக்குது, வாய்ஸ் ஓவர் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதில் எதாவது மிஸ்டேக் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள், எனக்கு தெரியும். ஸோ அடுத்த தடவை கரெக்ட் பண்ணிப்போம். ஸோ ஆக்சுவலாக குற்றாலம் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் தூரம் தான். ஸோ நான் மேக் மை ட்ரிப்பில் ரூம்லாம் செக் பண்ணி பார்த்தேன். ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா தள்ளி சில தெரு அந்த ஃபால்ஸ்லேருந்து ரொம்ப தள்ளி இருக்க மாதிரி இருக்குது. ஸோ நம்மளுக்கு பக்கத்தில் கிடச்சிதுன்னா ஸோ நைட்டு குளிக்க முடிஞ்சா குளிக்கலாம், இல்லைனா மார்னிங் சீக்கிரமாக குளிச்சுட்டு ஸோ நெக்ஸ்ட் டெஸ்டினேஷன். ஏன்னா நம்ம ட்ராவல் பண்ண தான் வந்திருக்கோம். ஸோ 4 நாளில் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே சுற்றி பார்க்கணும். ஸோ ஒரே இடத்துல ஸ்டே பண்ணி நான் பிளான் பண்ணது பார்த்திங்கன்னா குற்றாலத்துலேயே அந்த 5 ஃபால்ஸு, புளியருவி, ஸோ எல்லாமே குளிக்கணும்னு நினச்சேன். பட் இல்லை, நம்ம மெயின் ஃபால்ஸ் மட்டும் குளிச்சுட்டு அதில் கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்ப வேண்டியதான். ஸோ நெக்ஸ்ட்டு கன்னியாகுமரி போனால் ஸோ அங்கே எதனா பார்க்க முடிஞ்சா அதை பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலாக ட்ராவல் 2 நாள் போயிடும். ஸோ 2 நாள் தான் சுற்றி பார்க்குறது. ஸோ மேக்ஸிமம் பிடிச்ச வரைக்கும் எல்லாமே பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஸோ நாங்கள் ஃபேமிலியோடு வந்தோம்னா நல்லா ஒரு 4 நாள் ஸ்டே பண்ணுவோம், சுற்றி பார்ப்போம். ஸோ பைக் ட்ராவலுக்கு 2 நாள் போயிடுது. அதுவும் நம்ம பார்த்திங்கன்னா ட்ரெயின் ட்ராவல் வேறு, பைக் ட்ராவல் வேறு. உடம்பு பயங்கர டயர்டாக இருக்குது. ஸோ முடிவு சீக்கிரம் போயிட்டு பார்ப்போம் அங்கே போய்ட்டு. ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா குற்றாலம் ரீச் பண்ணிட்டேன். ஸோ ஃபால்ஸ் கிட்டே குளிக்கலாம் தான் போனேன். ஆக்சுவலாக உடம்பு ரொம்ப டயர்டாக இருக்குது, பயமாகவும் இருக்குது. குளிச்சு நைட்டு கோல்டு ஆல்ரெடி இன்றைக்கி இறங்கி பரவாயில்லையா நிறைய ஜூஸ்லாம் குடிச்சிருக்கோம். ஸோ அது கோல்டு எதனா ஆகிடப்போகுது அப்படின்னு ஏதோ ஆகாது. இந்த தண்ணி நல்லா மூடிக்க தண்ணி, ஸோ ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். ஸோ நம்ம வண்டி வேறு ட்ராவல் பண்ணோம். ஸோ ஃபீவர் எதனா வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, அந்த உபாயம் வேறு. ஸோ அதனால் நான் குளிக்கல. ஸோ காலைல ரூமில் போய்ட்டு படுத்துட்டு காலைல குளிக்கலான்னு இருக்கேன். ஸோ ஃபைனலாக எப்போவும் சொல்கிற மாதிரி ஃப்ரீயாக கூலாக நான் அப்லோட் பண்ணுற வீடியோலாம் பாருங்கள். ஆக்சுவலாக இது பார்த்திங்கன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக இல்லாமல் உங்களுக்கு போர் அடிக்காமல் இருக்கிறதுக்காக நான் பார்ட் மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் பார்ட் பாருங்கள். பை.